டிஎஸ்ஆர் டெப்ட் சர்வீஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு தெரியலையா? வாங்க நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் பேங்க்ல நமக்கு லோன் பாஸ் பண்ணலாமா வேணாமான்னு பார்ப்பாங்க. நம்மளோட டிஎஸ்ஆர் 60 to 70% இருந்துச்சுன்னா லோன் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவே 70%க்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது நம்ம எப்படி இந்த கல்குலேஷன் செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல உங்களோட டோட்டல் மந்த்லி கமிட்மெண்ட், அதாவது உங்களோட கார் லோன், பிடிபிடிஎன், கிரெடிட் கார்டு பேமெண்ட், இது எல்லாமே டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நெட் இன்கம், அதாவது உங்கள் சேலரி, இபிஎஃப், சொக்ஸோ, அப்புறம் மற்ற டெக்ஸ் எல்லாம் வெட்டி உங்கள் பேங்க்கில் சேலரியாக எவ்வளோ கிரெடிட் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களோட நெட் இன்கம். இப்போது உங்களோட டோட்டல் மந்த்லி கமிட்மெண்ட் டிவைட் பை உங்களோட டோட்டல் நெட் இன்கம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை நீங்கள் டைம்ஸ் பை 100 பண்ணுங்கள். இப்போது உங்கள் டிஎஸ்ஆர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் டிஎஸ்ஆர் 70%க்கு மேலே இருக்கா? கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த 70% குறைக்கிறதுக்கான ஐடியாஸை கொடுக்குறேன். நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த விஷயம் வந்து சேரும்.